ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சமீபத்துல டெல்லியில வச்சு நடைபெற்ற G20 மாநாடு மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சிருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியாவை பாராட்டி வந்துகிட்டு இருக்காங்க. இதற்கு காரணம், இந்தியால வச்சு நடைபெற்ற G20 மாநாட்டுல உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்பா ரஷ்யாவுக்கு எதிரான எந்த ஒரு தீர்மானத்தையும் இந்தியா நிறைவேற்ற விடல. இரண்டாவது விஷயம், சீனாவின் BRI திட்டத்திற்கு எதிராக இந்தியா, ஐரோப்பிய நாடுகள் மற்றும் சவுதி அரேபியாவும் இணைந்து ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டை கொண்டு வருவதற்கு ஒப்பந்தம் கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்த திட்டம் தொடர்பா சில நாடுகள் பாராட்டியும் சில நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்தும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடோர் திட்டம்னா என்ன? இந்த திட்டத்தின் மூலமா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடோர் எப்படி சீனாவின் BRI திட்டத்திற்கு எதிராக செயல்பட போகுது அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோல நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்தியால வச்சு நடைபெற உள்ள G20 மாநாடு இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி தரக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படின்னு நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா, இந்தியாவின் நெருங்கிய நட்பு நாடான ரஷ்யா உக்ரைன்ல சண்டையிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில G20 அமைப்புல இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்க நாடு. அதனால இந்தியால வச்சு நடைபெறக்கூடிய G20 மாநாட்டுல ரஷ்யாவுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்தியா ரஷ்யாவுக்கு எதிராக எந்த தீர்மானத்தையும் கொண்டு வர விடாமல் தடுத்து நிறுத்திட்டாங்க. இதுவே இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் பார்க்கறாங்க. G20 மாநாட்டுல இந்தியாவுக்கு கிடைத்த இரண்டாவது வெற்றி இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடோர் திட்டம். G20 மாநாடு நடந்து கொண்டிருக்கும் பொழுது அமெரிக்கா, UAE, சவுதி அரேபியா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, யூரோப்பியன் யூனியன் மற்றும் இந்தியாவும் இணைந்து இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடோர் திட்டத்திற்கான ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்த இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடோர் திட்டம் அப்படிங்கிறது இந்தியாவை மிடில் ஈஸ்ட் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடன் கடல், சாலை மற்றும் ரயில் மார்க்கமா இணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திட்டம். இந்த திட்டம் மற்றும் வெற்றிகரமா செயல்படுத்தப்பட்டால் இந்தியாவுடைய பொருளாதாரம் அசுர வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம மிடில் ஈஸ்ட் நாடுகள்ல சீனாவின் ஆதிக்கத்தை பெருமளவுல குறைக்கும். இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடோர் திட்டம் அப்படிங்கிறது இந்தியாவுடைய மும்பை துறைமுகத்தில இருந்து தொடங்குது. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், சவுதி அரேபியா, இஸ்ரேல் போன்ற நாடுகள் வழியா சென்று இறுதியா கிரீஸ் நாட்டுல இணையுது. கிட்டத்தட்ட 8 முக்கியமான இடங்கள் வழியா இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடோர் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவின் மும்பை துறைமுகம், யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட ஜபல் அல் துறைமுகம், அல் குவாஃபத் துறைமுகம், சவுதி அரேபியாவுடைய ஹர்தார், அல் ஹைதி மற்றும் ரயீதி போன்ற இடங்களும், இஸ்ரேல் நாட்டோட ஹயாஃப் துறைமுகம், கிரீஸ் நாட்டோட பைரஸ் துறைமுகம் போன்ற பல்வேறு முக்கியமான இடங்கள் வழியா இந்த இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடோர் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த எக்கனாமிக் காரிடோர் வழியா எண்ணெய் வர்த்தகம், உணவு தானிய வர்த்தகம் போன்ற வர்த்தகங்கள் நடைபெற உள்ளது. இந்த திட்டத்தோட பிரதான நோக்கமே இந்தியாவை மிடில் ஈஸ்ட் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடன் இணைப்பதுதான் பிரதான நோக்கம். அதாவது இந்த திட்டம் மட்டும் வெற்றிகரமா செயல்படுத்தப்பட்டால் சீனா எப்படி ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பா செயல்படுதோ அதே போன்று இந்தியாவும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சூழ்நிலையில இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடோர் திட்டம் குறித்து ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களிடம் கேட்ட பொழுது, இந்த திட்டத்தின் மூலமா ரஷ்யாவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்தின் மூலமா ரஷ்யாவுக்கு நிறைய நன்மைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால ரஷ்யா இந்த திட்டத்தை வரவேற்றிருக்காங்க. ரஷ்ய அதிபர் சமீபத்துல 8வது ஈஸ்டர்ன் எக்கனாமிக் போரம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பேசியிருந்தாரு. அந்த நிகழ்ச்சியின் போதுதான் இந்த கருத்தை அவர் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே உள்ள நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடோர் திட்டத்திற்கு இந்த இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் காரிடோர் திட்டம் பெருமளவுல உதவி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடோர் திட்டம் அப்படிங்கிறது
ரஷ்யால இருந்து ஈரான் வழியாக இந்தியாவின் மும்பை துறைமுகத்தை இணைக்கக்கூடிய திட்டம். இதிலிருந்து எதிர் துருவமாக செயல்படக்கூடிய ஐரோப்பிய நாடுகளும் ரஷ்யாவும் இந்தியாவுடன் வர்த்தகம் செய்வதற்கு எவ்வளவு முனைப்பு காட்டுறாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ரஷ்ய அதிபர் இந்தியால நடந்த G20 மாநாடு குறித்தும் பெரிய அளவுல பாராட்டி பேசியிருக்காரு. இந்த சூழ்நிலையில சீனாவும் இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடோர் திட்டத்திற்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா சீனா என்ன சொல்றாங்கன்னா, இது போன்ற திட்டங்களை டெவலப்மெண்ட்டுக்காக பயன்படுத்தணும், மாறா ஜியோபாலிட்டிக்கல் விஷயங்களுக்காக பயன்படுத்த கூடாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா சீனா தன்னுடைய பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டத்தை ஒரு ஜியோபாலிட்டிக்கல் டூலா தான் பயன்படுத்தி வர்றாங்க. அதனால தங்களை போன்று மற்ற நாடுகளும் பயன்படுத்துவாங்களோ அப்படிங்கிற பயத்துல தான் அப்படி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம என்னதான் சீனா இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடோர் திட்டத்தை வெளிப்படையாக பாராட்டி பேசினாலும் மனதுக்குள் சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் இருக்கு. அது மட்டும் இல்லாம சீனாவின் BRI திட்டத்தில இருந்து பல நாடுகள் வெளியேறுவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. சீனா 2013ல இந்த BRI திட்டத்தை தொடங்கினாங்க. சவுத் ஈஸ்ட் ஏசியா, சென்ட்ரல் ஏசியா, வளைகுடா நாடுகள், ஆப்பிரிக்கா, யூரோப் போன்ற அனைத்து நாடுகளையும் இணைக்கும் திட்டமா இந்த BRI திட்டம் பார்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம பழங்காலத்துல சில்க் ரோடு அப்படிங்கிற ஒரு ட்ரேட் ரூட்டை சீனர்கள் பயன்படுத்தி வந்தாங்க. அந்த ட்ரேட் ரூட் எந்த நாட்டுல எல்லாம் இருந்துச்சோ அந்த நாடுகள் வழியா இந்த BRI திட்டத்தை கொண்டு செல்வதற்கு சீனா திட்டமிட்டு பெரும் பொருள் செலவுல இந்த BRI திட்டத்தை செஞ்சு வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா தற்போது பல நாடுகள் சீனாவின் BRI திட்டத்தின் மேல் உள்ள நம்பிக்கையை இழந்துட்டாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இத்தாலி சீனாவின் BRI திட்டத்திலிருந்து வெளியேற இருப்பதா சொல்லியிருக்காங்க. இத்தாலியோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, BRI திட்டம் தாங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டை கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பொதுமக்களிடையே BRI திட்டத்திற்கு பலமான எதிர்ப்பு இருப்பதா அவர் சொல்றாரு. இந்தியால நடந்த G20 மாநாட்டின் போது சீனாவுக்கும் இத்தாலிக்கும் இடையே BRI திட்டம் குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையின் போது இத்தாலிய BRI திட்டத்தை விட்டு வெளியேற வேண்டாம் அப்படின்னு சீனா கோரிக்கை வச்சதாகவும் அதை இத்தாலி ஏற்க மறுத்துவிட்டதாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கு. சீனாவின் BRI திட்டத்திற்கு பாகிஸ்தான்ல பலமான எதிர்ப்பு இருக்கு. அந்த எதிர்ப்பை மீறிதான் சீனா BRI திட்டத்தை பாகிஸ்தான்ல செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இதே நிலைதான் உலகின் பல நாடுகள்ல நிலவி வருது. சீனாவின் BRI திட்டத்திற்கு எதிர்ப்பு வலுப்பெற்று வரும் நிலையில உலகின் பல நாடுகள் இந்தியாவை தங்கள் நாட்டோடு இணைக்கும் வேலைகளை தொடங்கி இருக்காங்க. அதன் ஒரு பகுதி தான் இந்த இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடோர் திட்டம். இந்தியாவை ஐரோப்பிய நாடுகள் இந்தியாவை தங்களோடு இணைக்கும் வேலைகளை தொடங்கியவுடன் ரஷ்யா இந்தியாவை தன்னோடு இணைப்பதற்கு ரஷ்யா பாரிஸ் சென்னை சி ரூட் திட்டத்தை வேகப்படுத்த இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த திட்டம் தொடர்பா ரஷ்ய அதிகாரிகள் சென்னைக்கு வருகை தர இருப்பதாகவும் ரஷ்ய அதிகாரிகளின் வருகைக்கு பிறகு இந்த திட்டம் வேகம் எடுக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரஷ்யா பாரிஸ் சென்னை சி ரூட் திட்டம் அப்படிங்கிறது ரஷ்யாவின் வாடிவாஸ்டோக் நகரத்தை சென்னையோடு இணைக்கக்கூடிய திட்டம். அதாவது ரஷ்யாவுடைய ஈஸ்டர்ன் சைடுல இருக்கக்கூடிய நகரம் இந்த வாடிவாஸ்டோக். இந்த நகரத்திலிருந்து சவுத் சைனா சி, இந்தியன் ஓஷன் மற்றும் பே ஆஃப் பெங்கால் வழியா பயணித்து சென்னை துறைமுகத்தை அடைவதுதான் இந்த திட்டத்தோட நோக்கம். ரஷ்யா இந்த திட்டத்தை மட்டும் செயல்படுத்தினாங்கன்னா ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கப்பல் போக்குவரத்துல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். தற்போதைய நிலையில ரஷ்யால இருந்து ஒரு கப்பல் இந்தியாவை நோக்கி பயணம் செய்யுதுன்னா கிட்டத்தட்ட 40 நாட்கள் பயணம் செய்யணும். ஆனா இந்த ரஷ்யா ஃபாரிஸ்ட் சென்னை சி ரூட் திட்டம் மட்டும் செயல்படுத்தப்பட்டால் வெறும் 24 நாட்கள்ல ரஷ்யால இருந்து வரக்கூடிய கப்பல்களால் சென்னையை ரீச் செய்ய முடியும். கிட்டத்தட்ட 16 நாட்கள் கடற்பயணம் இந்த திட்டத்தின் மூலமா மிச்சமாகும். தற்போது ரஷ்ய கப்பல்கள் 8675 நாட்டிக்கல் மைல்ஸ் பயணித்து இந்தியாவை வந்தடைவாங்க. ஆனா இந்த புதிய சி ரூட் திட்டம் மட்டும் செயல்படுத்தப்பட்டால் வெறும் 5600 நாட்டிக்கல் மைல்ஸ் தூரம் பயணித்தாலே இந்தியாவை ரீச் செய்ய முடியும். இதன் மூலமா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான வர்த்தகத்துல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு ரஷ்யா கருதுறாங்க. உலகின் பல நாடுகள் இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடோர் திட்டத்திற்கு வரவேற்பு தெரிவிச்சிருந்தாலும் துருக்கி இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது துருக்கி அதிபர் எர்டோகன் இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடோர் திட்டத்துல துருக்கியை சேர்க்காததுனால இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதா அவர்
அவர் சொல்றாரு. கிழக்கு மற்றும் மேற்கு நாடுகளை இணைக்கக்கூடிய இந்த முக்கியமான திட்டத்துல துருக்கியை இணைக்காதது தங்களுக்கு வருத்தம் அளிப்பதா அவர் சொல்லியிருக்காரு. இதன் காரணமா துருக்கி இந்த திட்டத்தை எதிர்க்கிறாங்க. துருக்கி இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடோர் திட்டத்தை எதிர்ப்பதற்கு முக்கியமான காரணம் இந்த திட்டம் இந்தியால தொடங்கி UAE, சவுதி அரேபியா, ஜோர்டன், இஸ்ரேல் போன்ற நாடுகள் வழியா சென்று இறுதியா கிரீஸ் நாட்டில் இணைது. கிரீஸ் மற்றும் துருக்கிக்கு இடையே பல வருடங்களா மோதல் நிலவி வருது. இதன் காரணமாக தான் துருக்கி இந்த திட்டத்தை எதிர்ப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மிடில் ஈஸ்ட் மற்றும் ஐரோப்பிய நாடுகளை இணைப்பதற்கு துருக்கி ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முயற்சி செய்து வந்து கொண்டிருப்பதாகவும் அந்த திட்டத்திற்கு எதிராக இந்த இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடோர் திட்டத்தை பார்ப்பதாகவும் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இதன் காரணமாக தான் இந்த திட்டத்தை துருக்கி எதிர்க்கிறாங்க. இந்தியாவை பொறுத்தமட்டில் நமது எதிரி நாடுகளான துருக்கி மற்றும் சீனாவுக்கு இந்த மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடோர் திட்டத்தின் மூலமா ஒரு மிகப்பெரிய செக் வச்சிருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இது போன்ற எக்கனாமிக் காரிடோர் திட்டங்கள் இந்தியாவை வரும் காலத்துல வல்லரசு நாடாக மாற்றுவதற்கு பெருமளவுல உதவி செய்யும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.